எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை பத்தினா அல்லது இந்த வீடியோவை பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னொரு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதாவது என்ன கொடுக்க போகிறது இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம் வாங்க. கும்பம் காலபுருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், சதயம் முதல் 4 அட்சர பாதங்களையும், பூரட்டாதி முதல் 3 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குங்க? அதாவது 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ராசிக்கு லாபஸ்தானத்தையும் ராசியையும் ராசியுடைய ராகுவையும் தொடர்பு கொள்றாருங்க. மேலும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தையும் குரு பகவான் தொடர்பு கொள்றது சிறப்பு தான். அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பிரச்சனை, போராட்டம், மன அழுத்தங்கள் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் முயற்சிக்கு தகுந்த வெற்றிகள் அப்படின்றது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிற வரைக்கும் உதவின்னு தேவைப்படும் போது கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் வந்து உதவி செய்வாங்க. சரிங்களா? உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது கண்டிப்பா கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு நபர் வந்து உதவி செய்வார். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய், மாதத்துடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 8ல செவ்வாய், 2ல சனி, இது போன்ற அமைப்புகள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க எப்பவுமே. சரிங்களா? அப்போ கும்பத்துல பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் நீங்க துன்பப்படாம இருக்கணும்னா பேச்சை குறைச்சிக்கணும். சரிங்களா? ரெண்டாவது, வண்டி வாகனம் இயக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி அவசரப்பட்டு வேலையை விடுறது, அவசரப்பட்டு வேலை மாற்றம் செய்யலாம்னு யோசிக்கிறது, இதெல்லாம் பெரும்பாலும் இந்த மாதிரிய முதல் பகுதியில் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். எந்த செயல் எடுத்தாலும் அந்த செயல்ல ஒரு தடை தாமதங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதுலையுமே கொஞ்சம் நிதானம், பொறுமையா அணுகிறது சிறப்பா இருக்கும். அதே போல மாதிரிய முதல் பகுதியில 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவு பெற்ற அமைப்புல இருப்பாருங்க. சுகாதிபதி 6ல மறைகிறதுனால கொஞ்சம் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு அலைச்சல் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதை எடுத்தாலும் ஒரு அலைச்சல்ன்றது இருக்கும். மேலும் 7ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது சேர்க்கை வந்து மாதிரிய முதல் பகுதியில் இருக்குங்க. 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி வலு பெறும் போது என்ன ஆகும்னா, நண்பர்களால் ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார். வாழ்க்கை துணையாரால் ஒரு சில முன்னேற்றங்கள், ஒரு சில உதவிகள் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். சரிங்களா? எந்த ஒரு உதவியையும் உதாசனப்படுத்தாதீங்க. சரிங்களா? ரெண்டாவது, அந்த சனி 2ஆம் இடத்துல இருக்கும்போது பணம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் விரயங்களை கொடுப்பார். குறிப்பா குடும்பத்தால் அல்லது குடும்பம் சார்ந்த உறவுகளால் செலவுகள், விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா கும்பத்துக்கு சனியே விரையாதிபதியா வருவார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவர் கண்டிப்பாக குடும்பம் சார்ந்த அமைப்புகளால், குடும்பம் சார்ந்த உறவுகளால் செலவுகளையும், வீண் பணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளையும் கொடுப்பார். அப்ப இந்த காலகட்டத்துல பணம் கொடுக்கல் வாங்க விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். செலவு பண்றதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேச்சுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து மார்கழி 2வது பகுதியில பாத்தீங்கன்னா ராசிக்கு பாக்கியத்துல செவ்வாய் வருவாருங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாய் வராரு. இதனால் வரைக்கும் 6ல மறைந்திருந்த சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வருவாருங்க. சரிங்களா? பாக்கியத்திலிருந்து 3ஆம் இடத்தை தன்னுடைய வீடான முயற்சி ஸ்தானத்தை செவ்வாய் பார்த்து பலப்படுத்தும் போது குரு பார்வை வாங்கி பலப்படுத்துவார். அப்போ இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றங்களை கொடுக்கும். வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இதனால் வரைக்கும் நியாயமா கிடைக்காத அங்கீகாரங்கள் சார்ந்த விஷயங்கள், பெயர் புகழ் சார்ந்த விஷயங்கள், வேலை ரீதியாக இருந்த வந்த பணிச்சுமைகள் சார்ந்த விஷயங்கள், மூத்த அதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், என்னதான் நீங்க வந்து உழைச்சாலும் ஓடினாலும் ஏதோ ஒரு குறை வந்து கண்டுபிடிச்சிட்டே இருந்திருப்பாங்க, மட்டம் தட்டிட்டே இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அத்தகைய விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல குறையும். முழுமையா சரியாகாது, குறையும். ரெண்டாவது,
உடன் பிறந்த இரத்த பந்தம் சார்ந்த உறவுகள், அதாவது சகோதர சகோதரிகள் வழியில உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள், அவங்களால சில உதவிகள் கிடைக்கிறது, அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் சரியாகிறது. ஸோ இது போன்ற நிலைகள்லாம் இந்த காலகட்டங்கள் நடக்குங்க. ரெண்டாவது, மாதத்துடைய 2வது பகுதியில 8ஆம் இடத்துல புதன் வந்து உச்சம் பெறுவார், சூரியனோட சேர்க்கை பெற்று. அப்போ செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப் இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது, அனுசரிச்சு போறது, எதுக்கு எடுத்தாலும் சரி சரின்னு சொல்லிட்டு மௌனமா இருந்துட்டு போறது. ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அதிகமா பழகிக்கணுங்க. சரிங்களா? எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறது, எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் நீங்க தள்ளி வைக்கணும். ஏன்னா சனியும் வக்ரமா தான் இருக்காரு. அந்த அளவுக்கு வலுவாலாம் இல்லை சனி பகவான் கூட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த நேரத்துல அதாவது சில இடங்கள்ல வாக்குவாதம் பண்றதை விட கடந்து போயிடுறது பெஸ்ட்டுங்க. அதை கொஞ்சம் நீங்க வளர்த்துக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி வலுக்கிறார். அப்போ செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் 2வது பகுதி உங்களுக்கு சில பிரச்சனைகளும் இருக்கு, சில நல்ல விஷயங்களும் இருக்கு. ரெண்டுமே மிக்சடா தான் இருக்கு. ஆனா முதல் பகுதி சுத்தமா சரியில்லை. அதே போல என்ன நடந்தாலும் குரு பார்வை ராசியின் மீதும் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவின் மீதும் இருக்கிறதுனால எதையும் சமாளிப்பீங்க, திறமையா செயல்படுவீங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல லைஃபை கொண்டு போகின்ற ஒரு தன்மையை வந்து இது கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மாணவ மாணவியர்ல பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுப்பார், நினைவாற்றலை கொடுப்பார். எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்து படிக்கின்ற ஒரு தன்மையை வந்து புதன் வந்து உறுதிப்படுத்தி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் நிறைய, அதாவது சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் அதிகமாவே உங்ககிட்ட எட்டி பார்க்குங்க. சரிங்களா? பொதுவாக சனி வந்து வளர்த்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சந்தேகத்தை மிகைப்படுத்தி கொடுக்கின்ற கிரகம் சனிதான். அந்த புத்திசாலித்தனத்தை மிகைப்படுத்தி கொடுக்கின்ற கிரகம் புதன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் அவ்வளவு எளிதில் யாரையும் நம்ப மாட்டீங்க, சந்தேகமும் படுவீங்க. ஸோ அது வந்து குடும்ப வாழ்க்கையிலும் கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து சந்திராஷ்டமத்துல பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மாலை 4 மணி முதல் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி விடியற் காலை 3 மணி வரைக்கும் சந்திராஷ்டமமானது இருக்குங்க. கும்பத்துல பிறந்தவங்களுக்கு இந்த நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனதையும் உடம்பையும் ஸ்திரமாக வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உடம்புல. சரிங்களா? அதாவது ஜலதோஷம், காய்ச்சல், தலைவலி இது போன்ற விஷயங்களை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க. ஏன்னா இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை தன்மையில வந்துருங்க. சூரியனோட சந்திரன் சேர்க்கை பெற்று புதனும் சேர்க்கை பெற்று ஒரு மாதிரி கலப்பு பலன்களை, அட்டமாதிபதியும் சேர்றாரு, 6ஆம் அதிபதியும் சேர்றாரு, சூரியனும் கெட்டுறதுனால ஸோ இந்த நாட்கள்ல கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், சண்டைகள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாகிறது. இது போன்ற 3வது நபர்களால் பிரச்சனைகள் வர்றது, நண்பர்களால் பிரச்சனைகள் வர்றது, கூட்டு தொழில பிரச்சனை வர்றது. ஸோ இது போன்ற விஷயங்கள் நாட்டில் நடக்கும். ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, பொறுமையா எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு எந்த இடத்துலையும் வார்த்தையை மட்டும் விடாதீங்க. சரிங்களா? வார்த்தைகளை விட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க. சரி, அதனால முடிஞ்ச வரைக்கும் நிறைய இடத்துல மௌனமா கடந்து போயிட்டீங்கன்னா வாழ்க்கை நிச்சயமாக நன்றாகவே இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.